வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் தமிழக சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் மருந்து வழங்குபவர், சிகிச்சை உதவியாளர், பல்நோக்கு பணியாளர், தரவு உதவியாளர், ஸோ இந்த பதவிகள் இல்லாமல் இன்னும் பல்வேறு பதவிகளுக்கான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வித் தகுதி குறைந்தபட்சமாக எழுத படிக்க தெரிஞ்சவங்கலேருந்து 8th 10th டிப்ளமோ டிகிரி படித்தவங்க வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும். ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, இந்த தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். மாவட்ட நலவாழ்வு சங்கம் திண்டுக்கல் அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன பதவி அதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆயுஷ் மருத்துவ அலுவலர் யுனானி. ஸோ இந்த பதவிக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி 2 கொடுத்துருக்காங்க. இவங்க பியூஎம்எஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அதுபோக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, அதுபோக எம்எஸ் ஆஃபீஸு, எம்எஸ் பவர் பாயிண்ட்டு, எம்எஸ் எக்ஸல் இதில் வந்து நாலேஜ் இருக்கிறது டிசேரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக பிஜி குவாலிஃபிகேஷன் இன் ஆயுஷ் அவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படும். ஓகே, அடுத்த பதவி வந்து மருந்து வழங்குபவர். இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தமாக 5. இவங்களுக்கு வந்து டிஃபார்ம் அல்லது டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் அது பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோர்ஸ் வந்து தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ், அதுதான் முக்கியமானது. ஸோ ஃபார் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பதவிக்கு வந்து ஒரு நாளைக்கு 750 ரூபா அப்படின்ற அடிப்படையில் சம்பளம் வழங்கப்படும். அடுத்து பல்நோக்கு பணியாளர், மல்டி பர்பஸ் ஒர்க்கர். இவங்க எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது குறைந்தபட்ச தகுதி. அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு 8th 10th படித்தீங்க அப்படின்னோட தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஒரு நாளைக்கு 300 ரூபா அப்படின்ற அடிப்படையில் சம்பளம் வழங்கப்படும். இந்த பதவிக்கு மொத்தம் 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து நிரல் மேலாளர், டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர். ஸோ இவங்க வந்து பிஎஸ்சிஎம்எஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸோ பிஎஸ்சிஎம்எஸ் தான் இவங்களுக்கான அடிப்படை தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த் செக்டாரில் கேட்டிருக்காங்க. அதுபோக வந்துட்டு இவங்க எம்எஸ் ஆஃபீஸு, எம்எஸ் வேர்டு, எம்எஸ் பவர் பாயிண்ட்டு, எம்எஸ் எக்ஸல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது டிசேரபிள்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் டு பர்சன் ஹேவிங் பிஜி குவாலிஃபிகேஷன் இன் ஆயுஷ். ஸோ ஆயுஷில் வந்து பிஜி குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். ஸோ இந்த நிரல் மேலாளர், டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர், அதில் நம்பர் ஆஃப் வேகன்சி 1. இவங்களுக்கு மாத சம்பளம் 40,000. ஸோ அடுத்த பதவி தரவு உதவியாளர், டேட்டா அசிஸ்டண்ட். இவங்க வந்து கிராஜுவேஷன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஐடி, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிடெக், சிஎஸ் ஆர் ஐடி, பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி ஐடி. ஸோ இந்த கல்வி தகுதியில் எது இருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதுபோக 1 year டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மினிமம் 1 வருஷம் வந்து சோஷியல் செக்டார் ஸ்கீம்ஸில் வந்து அவங்களுக்கு பணி அனுபவம் இருக்கணும். ஸோ இது வந்து இந்த வேலைக்கான தகுதி. இது போக எம்எஸ் ஆஃபீஸு, எம்எஸ் வேர்டு, எம்எஸ் பவர் பாயிண்ட்டு, எம்எஸ் எக்ஸல் இதில் வந்து நாலேஜ் இருக்கிறது எசென்ஷியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபவுட் டைப்பிங் ஸ்பீட் ஆஃப் இங்கிலீஷ் 30 words per minute, தமிழ் 25 words per minute. ஸோ தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் டு பர்சன் ஹூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் ஹெல்த் செக்டார் இன்க்ளூடிங் ஆயுஷ். ஸோ ஹெல்த் செக்டாரில் பணிபுரிந்த இந்த குறிப்பிட்ட தகுதியோட ஹெல்த் செக்டாரில் பணிபுரிந்தவங்களுக்கு முன்னுரிமை. ஸோ இவங்களுக்கு மாத சம்பளம் 15,000. இந்த பதவிக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. அடுத்து சித்த மருத்துவ ஆலோசகர். ஓகே, இந்த பதவிக்கு பிஎஸ்சிஎம்எஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, இது உங்களுக்கான கல்வி தகுதி. அதுபோக எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆர்கனைசேஷன் ஒர்க்கிங் இன் பப்ளிக் ஹெல்த்து, எக்ஸ்போஷர் சோஷியல் செக்டார் ஸ்கீம்ஸு. ஸோ இவங்க வந்து பணிபுரிந்த அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அல்லது மாநில அரசு திட்டங்கள் வந்து பணிபுரிந்த அனுபவம் இருக்கணும். அதுபோக எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் வேர்டு, எம்எஸ் பவர் பாயிண்ட், எம்எஸ் எக்ஸல் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறது டிசேரபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஜி, அது ஆயுஷ் ஸ்ட்ரீமில் வந்து பிஜி பண்ணவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். ஸோ இந்த பதவிக்கு, அதாவது சித்த மருத்துவ ஆலோசகர் பதவிக்கு வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி 2 கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான மாத சம்பளம் 40,000. அடுத்து சிகிச்சை உதவியாளர், பெண், தெரப்பியூட்டிக் அசிஸ்டண்ட்டு, ஃபீமேல். ஸோ இவங்க வந்து டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி ஃபார் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒன்லி. ஸோ தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த நர்சிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மாத சம்பளம் 15,000. நம்பர் ஆஃப் வேகன்சி 1. அடுத்து மருந்து வழங்குனர், நடமாடும் பழங்குடியினர் சித்த மருந்தகம். ஸோ ட்ரைபல் மொபைல் யூனிட். இதுக்கு வந்து டிஃபார்ம்
அல்லது டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்லி. ஸோ வந்து டிஃபார்ம் அல்லது டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் பண்ணவங்களாக இருக்கணும், தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த சான்றிதழ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு தினசரி ஒரு நாளைக்கு வந்து 750 ரூபா சம்பளம் அப்படின்ற அடிப்படையில் இவங்களுக்கான ஊதியம் வழங்கப்படும். நம்பர் ஆஃப் வேகன்சி 1. ஸோ இதுக்கு நிபந்தனைகள் பார்க்கலாம். விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவைகளுக்கு ஆதாரம் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும். ஓகே, நீங்கள் உங்களுடைய கல்வி, அதாவது உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு ஏதோ ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட் வந்து ப்ரூஃப் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக இன சுழற்சி மற்றும் கல்வி தகுதியில் உள்ள நபர்களிடமிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். ஓகே, உங்களுடைய அந்த தகுதி வந்து முழுமையாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அந்த தகுதி சரியாக இருந்தால் மட்டும்தான் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவத்தில் உள்ள விவரங்களை முழுமையாக பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். அதேமாதிரி தகுதியில்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிக்கும் அதிகாரம் நிர்வாகத்திற்கு உண்டு. அரசு விதிகளின்படி இன சுழற்சி முறை பின்பற்றி பணி நியமனம் மேற்கொள்ளப்படும். இன சுழற்சி விவரங்கள் அட்டவணை இடம்பெற்றுள்ளது. ஓகே, இந்த பணியிடங்கள் முற்றிலும் தற்காலிகமானது, எந்த காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்படாது. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான கண்டிஷன்ஸ். ஸோ இந்த நிபந்தனைகளை முழுமையாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சுய ஒப்பம் இட்ட உரிய சான்றிதழ்களுடன் மாவட்ட நலச்சங்கம், மாவட்ட சித்த மருத்துவர் அலுவலகம், அரசு மருத்துவக் கல்லூரி வளாகம், திண்டுக்கல் 624-001 என்ற முகவரிக்கு தபால் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ 10/1/2021 அன்று மாலை 5 மணிக்குள் கிடைக்குமாறு அனுப்பி வைக்க வேண்டும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிவிட்டு தேவையான சான்றிதழ் நகல் எல்லாத்துலேயுமே நீங்களே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அந்த குறிப்பிட்ட மாவட்ட அலுவலகத்துக்கு நீங்கள் வந்து அனுப்பி வைங்க. கடைசி தேதி 10/1/2025 அன்று மாலை 5 மணிக்குள்ளே அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சென்று சேர்கிற மாதிரி அனுப்புங்க. ஓகே, தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு நேர்காணல் நடைபெறும் இடம் மற்றும் நாள் குறித்த தகவல் பதிவஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். இதற்கான விண்ணப்பங்கள் மற்றும் விவரங்கள். ஓகே, உங்களுக்கு அந்த விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களில் யாருக்கெல்லாம் இன்டர்வியூ நடைபெறுமோ அவங்களுக்கு வந்து அது குறித்த தகவல் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான விவரங்கள். ஓகே, மேலும் இதற்கான விண்ணப்பங்கள் மற்றும் விவரங்கள் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாவட்ட இணையதள முகவரி வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க அதில் போய்ட்டு முழுமையான தகவல்களை பார்த்து விண்ணப்பிங்க. ஸோ இந்த சுகாதாரத்துறை வேலை வந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதே வேலைவாய்ப்பு உங்கள் மாவட்டத்திற்கு அறிவிக்கப்படும் போது அது பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.